எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கருப்புசாமி, முனி இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா, நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த மறைந்த நம்ம முன்னோர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, கடவுளாக வணங்கிட்டுருப்போம். அப்படி ஒரு இடத்துக்கு தான் இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, ஒரு முனியப்பன் கோயில்ல 1க்கு 3 முனி இருக்குது. ஜடாமுனி, முத்துமுனி, அப்புறம் மகாமுனின்னு சொல்லிட்டு ஒரு 3 முனி இருக்காங்க இந்த இடத்துல. இதெல்லாம் நம்ம வாழ்ந்து மறைந்து நம்ம வணங்கிட்டு இருக்க நம்ம முன்னோர்கள் தான் இவங்கெல்லாம். நம்ம நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி முனி சிலைகள்லாம் ரொம்ப சிதலமடைஞ்சு நிறங்கள்லாம் இதாகி வணங்காமல் வெட்ட வெளியில் தான் வந்து பார்த்துருக்கேன். நான் இப்போ தான் முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா, அழகாக அவருக்குன்னு ஒரு ஷெட்டு போட்டு தினசரி பூஜைகள் பண்ணி வணங்கிட்டு இருக்க ஒரு முனியை நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் அப்படியே நேர் எதிர்ப்புறம் பார்த்திங்கன்னா, அவருடைய வாகனமான குதிரை பார்த்திங்களா, தெரியுது பார்த்திங்களா, அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஷெட்டு போட்டு நீட்டாக வணங்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. அது இல்லாமல் அவருடைய நம்மளுக்கு முனினாலே வந்து பார்த்திங்கன்னா அருவா அந்த மாதிரி வேல் இதுதான் இருக்கும். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அருவாக்குன்னு தனியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்கெலாம் வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. வேல்கள் வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. ரொம்பவும் அழகாகவும் இருக்குது, அமைதியாகவும் இருக்குது இந்த இடம். இந்த இடம் அவருக்குன்னு அமைந்த ஒரு இடமா இருக்குது. இந்த 3 முனிகளில் உங்களுக்கு பிடித்த முனி எது? இந்த மாதிரி முனிகளை பற்றி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கா? உங்களுடைய முனியை பற்றி உங்களுடைய கருத்தை நன்றாக கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம கமெண்ட் மூலியமாக மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி.